இருப்பு பிரதேசத்தில் இரு கால்களையும் இழந்த ராணுவ வீரரான லான்ஸ் கோப்ரல் பண்டார இந்த நிகழ்வுக்கு வந்துள்ளார். அவருக்கு நான் இந்த தேசத்தின் மரியாதையை இந்த சந்தர்ப்பத்தில் செலுத்துவது அனைத்து ஊனமுற்ற ராணுவ வீரர்களுக்கும் செய்யும் கௌரவமாகவே. இந்த உயர்ந்த வெற்றியை நமது தாய் நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்த பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு, பாதுகாப்பு தலைமை அதிகாரி சீஃப் மார்ஷல் டொனால்ட் பெரேராவுக்கும், ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவுக்கும், கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கருணாகுடவுக்கும், விமானப்படை தளபதி சீஃப் மார்ஷல் ரோஷான் குணத்திலக்கவுக்கும், அதேபோன்று போலீஸ் மா அதிபர் ஜயந்த விக்ரமரட்னவுக்கும், சிவில் பாதுகாப்பு படை பணிப்பாளர் சரத் வீரசேகரவுக்கும் நமது தேசத்தின் கௌரவத்தை இந்த சந்தர்ப்பத்தில் செலுத்துகிறேன். இந்த சுதந்திர போருக்கு பங்களித்த ராணுவ வீரர்களுக்கு அவர்களின் குடும்பங்கள் பெரும் தைரியமாக இருந்தது. பெற்றோர், சகோதர சகோதரிகள், மனைவிமார், குழந்தைகள் போன்ற குடும்ப உறுப்பினர்களின் உதவியின்றி நமக்கு இந்த வெற்றியை நம்மால் பெற்றிருக்க முடியாது. அத்தோடு என் மனைவி ஷிராந்தி, நாமல், யோஷித்த, ரோஹித ஆகிய எனது மகன்மார் மூவரினதும், எனது சகோதர சகோதரிகளினதும், சகோதர சமூகத்தின் ஆசீர்வாதமும் தூண்டுதலும் எனக்கு பக்கபலமாக இருந்தன. நான் அவர்களுக்கு நன்றி கூறுவது நாட்டின் அனைத்து ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கும் தேசத்தின் மரியாதையை செலுத்துபவராகவே. கௌரவ சபாநாயகர் அவர்களே, சர்வதேச நாடுகளும் நமது தாய் நாட்டின் மீது இந்த யுகத்தில் செலுத்திய கவனத்தை போன்று வேறு எந்த யுகத்திலும் கவனம் செலுத்தவில்லை. நாங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கைகளை நிலையான குறிக்கோளுடன் முன்னெடுத்துச் செல்லும் போது பல்வேறு நாடுகளும் பல்வேறு வேண்டுகோள்களை முன்வைத்தன. அந்த கோரிக்கைகளுக்கு நாம் செவிசாய்த்த போதும் எமக்கு அவற்றை செயல்படுத்துவதற்கு இடம் கிடைக்கவில்லை. அது எனது நாட்டு மக்களுக்கு 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது நான் கொடுத்த வாக்குறுதியாகும். எனக்கு தந்த மக்கள் ஆணையை நிறைவேற்றுவதற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். அத்தோடு தாய்நாட்டின் சுதந்திரம், சுயாதீன தன்மையையும் எனது உயிரிலும் மேலாக நான் நேசிக்கின்றேன். பல்வேறு நாடுகளும் கொடுத்த உதவிகளையும் இலங்கையன் என்ற ரீதியில் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும். அந்த உதவிகள் சர்வதேச குடியரசுக்கு கொடுத்த உதவிகள் என்பதை நான் மறந்துவிடவில்லை. பயங்கரவாதத்துக்கு இலங்கையில் முற்றுப்புள்ளி வைத்தவை உலக குடியரசின் வெற்றியாகும். உலக பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பயணத்துக்கு எமது இந்த சிறிய இலங்கையில் ஆரம்பம் ஆகியிருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டும். சபாநாயகர் அவர்களே, இதுவரை உலகத்துக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது சூர வீர தீர அபிமானத்துடன் கூடிய வரலாறு ஒன்று இருந்தது என்பது மட்டுமே. ஆனாலும் இன்று நாம் அதே போன்ற ஒன்றை நிகழ்காலத்திலே இலங்கைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் நிமிர்ந்து நிற்பதற்கு இதுவரை சக்தியை கொடுத்தது வீரமுள்ள முன்னோர்கள் உருவாக்கிய கடந்த கால நிகழ்வுகள். இன்று நாம் அந்த கடந்த காலத்துக்கு கௌரவத்தை சேர்த்திருப்பது போன்று எதிர்கால சந்ததியினருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய யுகத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். எதிர்காலத்தில் நமது இனத்துக்கு சிறந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான தேவை ஏற்படின்
அவர்கள் இந்த யுகத்தினை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். சபாநாயகர் அவர்களே, உலகத்திலேயே உலுக்கிய மிகவும் கொடூரமான உலக பயங்கரவாதத்தினை தோல்வியடையச் செய்த நாம் இப்போது எழுந்திருப்பது மிகவும் சிறப்பான குடிமக்களை போன்று. உலகின் மிகவும் பெரிய அபிமானமுள்ள ஜாதி என்ற வகையில் நாம் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தோம். எமக்கு பெரும்பாலானவற்றை வெற்றி கொள்ள முடியாது போயினது. 1815 ஆண்டில் வீழ்ச்சியடைந்த எமக்கு அன்று இல்லாமல் போன தேசிய அபிமானத்தை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு முடியவில்லை. ஆனாலும் இன்று நாம் எந்த ஒரு நாட்டினாலும் வெற்றி பெற முடியாத சவாலை வெற்றி கொண்டு இருக்கின்றோம். இந்த அபிமானம் மீண்டும் விழுந்து விடாமல் பாதுகாப்பது உங்களதும் எங்களதும் கடமை, நம் அனைவரதும் பொறுப்பு. பயங்கரவாதத்தை தோல்வியடை செய்யும் போரில் நாம் வெற்றி பெற்றது போல் நமது தேசத்தை கட்டி எழுப்பும் பாரிய பொறுப்பினை நாம் வெற்றி பெற வேண்டியுள்ளது. எடுக்க வேண்டிய நேரடி தீர்வினை நாம் எடுக்க வேண்டியுள்ளது. இப்போது நாம் அந்த புதிய புனருத்தாரண யுகத்தை நோக்கி எமது தாய் நாட்டினை முன்னெடுத்துச் செல்வதற்கு தயாராக வேண்டியுள்ளது. அந்த பாரிய தேசிய புனரமைப்பு செயல்பாட்டின் மூலம் இந்த நாட்டினை உயர்த்தி வைப்பது வடக்கு மற்றும் கிழக்கில் வசிக்கும் தமிழ் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் நோக்கத்தின் மூலம் என்பதை நான் விசேடமாக குறிப்பிட வேண்டும். அந்த மக்களுக்கு கடந்த தசாப்தங்களினூடாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உரித்துடையதாக இருக்கவில்லை, சுதந்திரம் உரித்துடையதாக இருக்கவில்லை, அபிவிருத்தி உரித்துடையதாக இருக்கவில்லை. நாம் அவர்களுக்கு அனைத்தையும் உரித்துடையதாக ஆக்குவேன். நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம். காலத்தால் கொடுக்கப்படுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் எங்களுக்கு அரசியலில் தீர்மானத்தை எடுக்கும் உரிமை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இப்போது ஒரு சவாலை நாம் வெற்றி கொண்டு விட்டோம். காலம் இன்னும் ஒரு சவாலை முன்னால் வைத்திருக்கிறது. அது எமது நாட்டை கட்டியெழுப்பும் சவால். இப்போது இருந்தும் நாம் அனைவரும் அதற்கு ஏற்ற வகையில் மாற வேண்டும். நான் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டது போல இந்த சவாலையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இதில் இங்கு இருக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எனது மக்களினதும் உதவிகளை நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த பெருவெற்றிக்கு உறுதுணையாய் இருந்த இராணுவத்தினருக்கு செலுத்தும் கௌரவமாக நான் நாளைய தினத்தை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துகின்றேன். சபாநாயகர் அவர்களே, முதலாவதாக எனக்கு பெருமதியானது எனது தாய்நாடு, இரண்டாவதாகவும் எனது தாய்நாடு, மூன்றாவதாகவும் எனது தாய்நாடு. உங்களுக்கும் அனைத்து நாட்டு மக்களுக்கும் அதே போன்று இருக்கட்டும். எங்களுக்கு மேலானது ஒன்றே ஒன்று, அது எமது தாய்நாடு. உங்களுக்கு கடவுள் துணை.